நம்மளுடைய மனசில் நிறைய ஐடியாஸ் வரும். அந்த ஐடியாஸ் வந்து ஒரு மொழி மூலமாக இல்லைன்னா ஒரு சொற்கள் வடிவமாக வெளியே வரும். அதை நம்ம நினைவில் வச்சுக்கணும். எப்படின்னா ஈவன் டு அவர் செல்ஃப் த ஐடியா இஸ் அப்ஸ்ட்ராக்ட், கொஞ்சம் சுருக்கமானது தான். வென் வி டாக் டு அவர் செல்ஃப் த ஐடியா கெட்ஸ் எ லாங்குவேஜ், ஒரு மொழி நம்மளுக்கு வரும். எப்படி அந்த நமக்குள்ளே நாம் சொல்லும்போது அந்த ஐடியா வந்து என்ன ஆகுது, ஒரு மொழியாக நம்மளுக்கு கிடைக்குது. சரிங்களா? வாட் வி ரெக்வயர் ஃபார் கம்யூனிகேஷனுக்கு என்னென்ன முக்கியம் தேவைகள் அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வி ரெக்வயர் குட் கண்டென்ட். ரொம்ப முக்கியமானது கண்டென்ட் தான். வாட் டு யூ வாண்ட் டு சே, என்ன சொல்ல போற, முக்கியமானது ஃபர்ஸ்ட் கண்டென்ட் இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரெக்குயர்மெண்ட் என்னன்னா லாங்குவேஜ் தான் ரொம்ப முக்கியம். ஹவு டு யூ வாண்ட் டு சே, நீ எப்படி அதை சொல்ல போற. அடுத்து இன் விச் லாங்குவேஜ் டு யூ வாண்ட் டு சே இட், நீ எந்த லாங்குவேஜ் நீ அதை சொல்ல போற அப்படின்றது ரொம்ப முக்கியம். ரெண்டு ரெக்குயர்மெண்ட் தேவைகள். ஓகேவா? இப்போ வந்து உங்ககிட்ட நிறைய நல்ல கண்டென்ட் இருக்கு, சரிங்களா? ஆனால் லாங்குவேஜ் இல்லை. அப்போ எப்படி சொல்ல முடியும், பேச முடியாது. சரி, நல்ல லாங்குவேஜ் இருக்கு உங்ககிட்ட, சூப்பராக பேசுவீங்க, ஆனால் இது இல்லை, கண்டென்ட் இல்லை, முடியாது. அதனால் ரெண்டுமே வந்து கம்யூனிகேஷனுக்கு ரெண்டுமே முக்கியம். கண்டென்ட்டும் முக்கியம், குட் கண்டென்ட்டு, நெக்ஸ்ட் லாங்குவேஜும் உங்களுக்கு முக்கியம். ஓகே, இப்போ சாதாரணமாக உங்கள் மதர் டங்கை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மதர் டங், இப்போ ஒரு 3 வயசு குழந்தை, சரிங்களா? நல்லா பேசும். எப்படி பேசும்? லிசன் பண்ணுறதால பேசும். சின்ன பிள்ளை நம்ம என்ன பண்ணுறோம், ஏதாவது அம்மா அப்பா இதை சொல்லிகிட்டே இருப்பாங்க லாங்குவேஜில். நம்மளுடைய மதர் டங்கில் ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க, தெலுங்கோ தமிழோ இங்கிலீஷோ ஏதோ ஒன்று, மலையாளமோ ஏதோ ஒன்று, அந்த லாங்குவேஜ் பேசி அந்த வேர்ட்ஸ் நம்மளுக்கு கேட்டுகிட்டே இருப்போம். லிசனிங். டக்கு என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு 5 வயசுக்கு 3 வயசு ஸ்டார்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிடுவோம். எல்லா வேர்ட்ஸும் பேச ஆரம்பிப்போம், எல்லா வார்த்தையும் நம்ம பேசுவோம். சரி, அம்மா வந்து டிக்ஷனரி கொடுத்து இதை பார்த்து சொல்லு, இல்லை கிராமர் சொல்கிறாங்களா, கிராமர் புக் கொடுத்து இதை மதர் டங்க்கு சொல்கிறேன் நான், இல்லை ரூல்ஸ் எதாவது கொடுத்து அம்மா இதை படிமா, இந்த ரூல்ஸில் பேசுமா, அப்படியே மதர் டங்கில் ஏதாவது நம்ம மொழியில் பேசும்போது ஏதாவது அம்மா ஹெல்ப் பண்ணுறாங்களா? இல்லை. எப்படி வருது? நேச்சுரலாக உங்களுக்கு வருது. எதனால் வருது? லிசன் பண்ணுறதால உங்களுக்கு வருது. அதில் முக்கியமான ஸ்கில்லு லிசனிங் ஸ்கில். எப்பயுமே நல்லா கேட்கணும். இதுதான் வந்து பெஸ்ட் வே ஆஃப் லேர்னிங்கிறாங்க. எப்படின்னா நேச்சுரலாக நம்ம லாங்குவேஜ் கற்றுக்கிறது தான் வந்து பெஸ்ட் வே ஆஃப் லேர்னிங்கிறாங்க. ஒரு லாங்குவேஜை நம்ம நேச்சுரலாக கற்றுக்கிட்டா தான் அது வந்து பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஒரு இங்கிலீஷ் படிக்கிறோம் நம்ம, சரிங்களா? 10th ஸ்டாண்டர்ட் பையன், நிறைய கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் எழுதியிருப்போம், நிறைய கிராமர் வந்து ரூல்ஸ் பிரகாரம் நிறைய கிராமர் பார்த்துருப்போம், சரிங்களா? நிறைய கொஸ்டின் பேப்பர் எழுதியிருப்பேன், ரிவிஷன் பண்ணியிருப்பேன், டீச்சர் வந்து உங்களுக்கு கைட் பண்ணியிருப்பான். ஓகே, நீ நிறைய மார்க் இங்கிலீஷில் வாங்கிடுவேன், ஓகேவா? ஆனால் உங்ககிட்ட கம்யூனிகேஷன் கிடையாது, ஸ்கில் கிடையாது. அது ரொம்ப முக்கியம். நோயிங் இங்கிலீஷ் அண்ட் கம்யூனிகேட்டிங் ஆர் 2 different things. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் யூ வாண்ட் டு இம்ப்ரூவ் யுவர் கம்யூனிகேஷன், யூ மஸ்ட் ஹாவ் many ideas about many things, whatever happening in the world. நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு இருக்கணும். நிறைய எல்லாத்தையும் பற்றி உங்கள்கிட்ட ஐடியாஸ் இருக்கணும். அது இல்லாமல் வந்து என்னென்ன நடக்குது இந்த உலகத்தில் எல்லா பற்றியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? யூ ஷுட் நாட் பி ஸ்பெஷலைஸ்ட் இன் ஒன் லாங்குவேஜ். அதான் ரொம்ப முக்கியம். நீ எல்லா லாங்குவேஜும் உனக்கு தெரியணும், எல்லா லாங்குவேஜ் தெரியணும். அது இல்லாமல் உனக்கு எல்லா சப்ஜெக்டும் தெரியணும். நான் இங்கிலீஷ் மிஸ்னா இங்கிலீஷில் மட்டும் நான் ஸ்பெஷலைசேஷன் இருக்கக்கூடாது. நான் வந்து எனக்கு வந்து எல்லா லாங்குவேஜ் எனக்கு தெரியணும். இப்போ சப்போஸ் நான் வந்து பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் தரணும், அப்போ எனக்கு கம்ப்யூட்டர் ஒன்றுமே தெரியாது, கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் இருக்கணும். சரிங்களா? ஒரு கால்குலேஷன் பண்ணோம், அப்போ என்ன மேக்ஸ் தெரிஞ்சோம். எல்லா சப்ஜெக்ட் நம்மளுக்கு ஷுட் ஹாவ் வைட் வெரைட்டி ஆஃப் நாலேஜ்ன்றாதான். எல்லா சப்ஜெக்ட் பற்றி நாலேஜ் இருக்கணும், எல்லா லாங்குவேஜ் பற்றி நாலேஜும் நம்மளுக்கு கட்டாயம் இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இப்போ சப்போஸ் இப்போ லிசனிங் ஸ்கில்லே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ யாரோ ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காங்க, இல்லை நம்ம கிளாஸ்லேயே எடுத்துக்கலாம். டீச்சர் பேசுகிறாங்க, நடத்திட்டு இருக்காங்க, ஒரு லெசன் நடத்துகிறாங்க. இது லிசனிங்க்கு சொல்கிறேன் நான், லிசனிங் ஸ்கில்லுக்கு. ஒரு பேரா வரைக்கும் போயிட்டு இருப்பாங்க, அவங்க 2-3 நிமிஷம் ஆயிருக்கும். சரிங்களா? அப்போ அந்த லிசனர் இருக்காங்க, இப்போ கேட்குற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களே, என்ன ஆகும், பாடி தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், மென்டலி தே வில் பி அவுட் சைட். கட்டாயம் ஷோர். அது அந்த லிசனிங் ஸ்கில் தான் வந்து இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் ஸ்கில். லிசனிங் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் ஸ்கில்ன்றான்.
கரெக்ட் தான், ரொம்ப கஷ்டம் தான். நம்மளே வந்து ஏதாவது ஒரு மீட்டிங்கோ இல்லை ஒரு ட்ரைனிங்கோ போனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 5 நிமிஷம் வேணால் பார்ப்போம் அப்படி, அதுக்கப்புறம் நம்மளுக்கும் போர் அடிச்சிடும். ஆனால் லிசனிங் முக்கியம்தான், ஆனால் அது வந்து டிஃபிகல்ட் ஸ்கில்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து பேசிவ் லிசனராக இருக்கக்கூடாது. பேசிவ் லிசனர்ஸ்னால் என்னன்னா, அவங்க கேட்பாங்க, புரிஞ்சுப்பாங்க, அதோட விட்டுருவாங்க. அது கிடையாது, அது பத்தாது. ஆக்டிவ் லிசனர்ஸ் தான் நீங்கள் இருக்கணும். லிசன் வாட் இஸ் பீயிங் ரெட், அதுக்கப்புறம் திங்க் அபவுட் இட், அப்படி யோசி, வேர்ட் பை வேர்ட், சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் யோசி. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், லுக் அட் த மீனிங்கும் பார்த்துக்கோ ஃபுல்லாக. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணோம், கம்பேர் யுவர் நாலேஜ், யுவர் எக்ஸிஸ்டிங் நாலேஜ், இப்போ இருக்க நாலேஜோடையும் அப்போ நியூ நாலேஜ் இருக்குல்ல, அதை வச்சு நீ கம்பேர் பண்ணுன்றான் படித்தது. சரிங்களா? அது முக்கியம். நெக்ஸ்ட் இப்போது நம்ம வந்து எவ்வளோக்குள்ள நம்ம வந்து ஆக்டிவ் லிசனாக இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லது. பேசிவ் லிசனஸ் வேஸ்ட்டு. நெக்ஸ்ட் நீ பார்த்தீங்கன்னா லிசனிங் முடிச்சிட்டோம். நம்ம ஸ்பீக்கிங் ஸ்கில். ஸ்பீக்கிங் எப்படி வரும் ஸ்பீக்கிங்? நல்லா லிசன் பண்ணி இருந்தால் தானே வார்த்தைகள் நம்மளுக்கு வரும், அப்போ தான் நம்ம பேச முடியும். ஓகேவா? அதனால நம்ம என்ன பண்ணோம், ஏதாவது ஒரு கண்டென்ட் ஏதாவது பேசுகிறாங்க யாராவதுன்னா இங்கிலீஷில் நல்லா அதை கவனிச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக பேசலாம். சரிங்களா? ஏதோ ஒரு வேர்ட்ஸோ இல்லை சென்டென்ஸோ ஏதாவது ஒன்று ஃப்ரேம் பண்ணி நீங்கள் பேசலாம். ஸ்பீக்கிங் ஸ்கில். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரீடிங்னாவே ஒரு இங்கிலீஷ் புக் எடுத்துக்கிறீங்க, சின்ன கதை இருக்கிறத எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு. சரிங்களா? ஷார்ட் ஸ்டோரிஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு என்ன பண்ணுங்க, அதை படிச்சுட்டே வாங்க. ஃபஸ்ட்டு அதை படிச்சுட்டு அதில் இருக்க ஹார்ட் வேர்ட்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு எழுதுங்க. ரீடிங் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க, அது வேர்ட்ஸ்லாம் கூட எடுத்து எழுதிக்கோங்க, அதுக்கு மீனிங்லாம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் அப்போ ரைட்டிங்க்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். ரீடிங் அப்போ குட்டி கதையெல்லாம் ஃபஸ்ட்டு படிங்க. அந்த கதையில் நம்மளுக்கு சில வேர்ட்ஸ் புரியாது, அதெல்லாம் எடுத்து எழுதிக்கோங்க, நோட் வச்சு அதை எழுதுங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் டிக்ஷனரி ரெஃபர் பண்ண அதை எழுதி வச்சுக்கோங்க, மீனிங் எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரைட்டிங்க்கு போங்க. ரைட்டிங் போகும்போது என்ன ஆகுனா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ரைட்டிங் என்ன பண்ணுங்க, சும்மா சாதாரணமாக ஐ லைக் மை மதர் அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க. சும்மா மதரை பற்றி பேசணும்னா ஐ லைக் மை மதர், ஷீ இஸ் ஸ்வீட், ஷீ லைக்ஸ் மீ. அது மாதிரி சின்னதாக ஷீ லைக்ஸ், ஷீ கிவ்ஸ் மில்க், ஷீ கிவ்ஸ் லஞ்ச். அதை குட்டியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணி எழுத ஆரம்பிங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிங்க. முதல்ல லிசன், தென் ஸ்பீக்கிங். லிசன்னா கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசுகிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ரீடிங் பண்ணுறோம். ரீடிங் முடிச்ச உடனே நம்மளுக்கு ரைட்டிங்க்கு போகிறோம். சரிங்களா? இந்த ரீடிங் ரைட்டிங்கில் நம்ம என்ன பண்ணோம், நிறைய எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம குட்டியாக நிறைய வேர்ட்ஸ் பார்த்து வச்சுட்டு அதை அப்படியே எழுதினாதான் அப்போ ரைட்டிங்க்கு நம்ம ஈஸியாக இருக்கும். அந்த மீனிங்லாம் பார்த்துக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எழுத ஆரம்பிங்க. ஸ்டார்டிங்கு அபவுட் மதர் எழுதுங்க, இல்லை ஃபாதர், உங்களுக்கு யாரை பிடிக்கும் அம்மா அப்பா அவங்கள பற்றி எழுதுங்க. நிறைய சென்டென்ஸ் அப்போ தான் நம்மளுக்கு வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் அண்ணன் தம்பி இல்லை அக்கா தங்கச்சி யாரும் இருப்பாங்க, அவங்கள பற்றி எழுதுங்க. சரிங்களா? அதே போல் வந்து பேசுகிறதும் அப்படி தான், அவங்களோட பேசுங்க, அக்கா தங்கச்சியோட பேசுங்க. அப்போ இங்கிலீஷ்னாலே உங்களுக்கு நல்லா வரும். We learn English, we learn values, we learn English, we learn soft skills, we learn English, we learn content. Thank you.